a very level combo. Okay. So அடுத்ததாக we are about to welcome a lady who's super talented Tamil orator and also she's a writer and she's extremely famous for her powerful speeches filled with deep insights and humor. So அவங்க பேசினா serious topic கூட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். And also women empowermentல இருந்து everyday lifeல நடக்கிற விஷயங்கள் வரைக்கும் she knows how to talk and how to keep her audience glued. And also, on the other hand, we are about to welcome someone who is a complete entertainer with a sharp wit and casual style. So, our humor and relatable examples make it even more fun and simple. என்ன ஒரு காம்ப்ளெக்ஸான டாபிக் கொடுத்தாலும் ரெண்டு பேரும் ரொம்ப ஈஸியா ஜாலியா நம்மளுக்கு வந்து பேச போறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜ்ல இருந்தா எனர்ஜிக்கு பஞ்சமே இருக்காது அண்ட் ஆல்சோ ஃபன்னும் டபுளாக இருக்க போகுது. So yes, ladies and gentlemen, அடுத்ததாக we are about to witness a captivating session on work-life balance. Are you people ready to welcome Bharati Bhaskar and Mr. Raja on stage? பொங்கல் விழாவை கடற்கரையிலே கொண்டாடுகின்ற CXO ஃபீஸ்ட் அமைப்பில் இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நானும் ஒரு 33 வருஷமா மேடையில பேசுறேன். நான் இந்த மாதிரி ஒரு பக்கத்துல ஒரு சவுண்டு, இந்த பக்கம் கடல் காத்து, எல்லாம் வட்ட வட்டமா மெழுகுவத்தியோட உட்கார்ந்துருக்கிற ஆட்கள், இப்படி ஒரு கூட்டத்துல நான் பேசினதே இல்லை. ஆமா, ஏன்னா நீங்க எல்லாம் செக்யூரிட்டி பாக்குற ஆட்கள், சைபர் செக்யூரிட்டி. இப்ப எங்களுக்கு தான் செக்யூரிட்டி வேணும். நாங்க பேசுற நேரம் எங்களை கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஏதோ பிலிம்பேர் அவார்டு மாதிரி எல்லாம் உட்காந்துருக்கீங்க. ஒரு பேனல் டிஸ்கஷன் வேற பாருங்க, என்னென்னமோ உடையுது. பொங்கல்னா ஜல்லிக்கட்டு இருக்கு, ஒரு மாடை கொண்டாந்து ஓரமா வச்சிருக்கீங்க. நான் கூட போய் பிடிச்சிருவேன் அந்த மாடை, ஏன்னா அது வாட்டுக்கு நிற்கும். நான் பிடிக்கிறேன்னு அவங்க சத்தம் போடுறாங்க, இதெல்லாம் பிடிச்சிருக்கலாம். வேற என்ன வேணாலும் பண்ணிடலாம், ஆனா அந்த பேசுறதுன்றதுக்கு மட்டும் ஒரு அவை வேணும். அந்த அவை இருந்தாதான் பேச முடியும். அப்படி இல்லைன்னா பேச்சுன்றது ஒரு கொஹீரண்டா வராது. நீங்க எல்லாரும் பல்வேறு துறைகள்ல பல்வேறு நிறுவனங்கள்ல இருந்து வந்திருக்கீங்க. இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு இதெல்லாம் சொல்ல தெரியாது, பாரதி மேடம் தான் தெரியும். ஏற்கனவே அவங்க தான் இந்த அமைப்புல ஒரு முறை பெங்களூர்ல பேசியிருக்காங்க. அதை நம்பி நான் வந்துட்டேன். அவங்க சொன்னாங்க நல்லா கேட்பாங்க, ஒரு அரங்கத்துல நடக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு சைபர்னா முட்டை தான் தெரியும், செக்யூரிட்டினா எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளை தான் தெரியும். இது ரெண்டும் தவிர நீங்க சொல்ற சைபர் செக்யூரிட்டி எல்லாம் எங்களுக்கு தெரியாது. இது அசிங்கம் இல்லை, என்னைய பத்தி நான் சொன்னது. இது என்ன அசிங்கம் இருக்கு? சைபர்னா எங்களுக்கு CYBE நீங்க வச்சிருக்கீங்களா, BER அது தெரியாது, சைபர் தான் தெரியும். ஏன்னா இந்தியா கண்டுபிடிச்சதுன்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம்ல. எங்க காலம் வேற. நீங்க இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் இந்தியாவில நாங்கெல்லாம் பிறக்கலையா? நீங்க எல்லாரும் டிஜிட்டல் இந்தியாவை கையில வச்சுக்கிட்டே திடீர்றீங்க. உங்க உலகம் வேற, நீங்க பார்க்கிற பார்வை வேற. நானும் வங்கியில வேலை பார்த்துருக்கிறேன் கொஞ்ச நாள். அப்பதான் கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் ஆன காலம். நாங்க மேனுவலா வேலை பார்த்து அப்புறம் ALPM லெவல்ல வந்து பிறகு கோர் பேங்கிங் வந்து வெளியே வந்துட்டோம். இன்னைக்கு என்னென்னவோ நடக்குது. டிஜிட்டல் அரெஸ்டே பண்றாங்க. என்னைய ஒரு நாள் பண்ணிட்டாங்க. மத்தியானம் 1:30 மணில இருந்து 2:30 மணி வரைக்கும் ஒரு ரூம்ல உட்கார்ந்தே இருந்தேன். இது நடந்தது ஒரு வருஷம் இருக்கும். அப்பதான் இது ஆரம்பிச்சது. எனக்கு நான் நம்பிட்டேன். என்னன்னா ஸ்கைப் என்னோட போன்ல இல்ல. அப்போ அது இருந்துன்னா அன்னைக்கு நான் மாட்டிருக்கேன். நான் ஸ்கைப்பை டவுன்லோட் பண்ணிட்டு வர்றேன்னு சொல்லி அவகிட்ட இருந்து தப்பிச்சேன். இல்லாட்டி உடனே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க நம்ம. அதனால இது எவ்வளவு வளர்கிறதோ அவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள்ல இருந்து மற்றவர்களை பாதுகாக்கிற பணியை நீங்க செய்யறீங்க. அதான் எனக்கு தெரிஞ்சது. நீங்க இல்லைன்னா நாங்க இன்னும் மாட்டிருப்போம். ஏன்னா லேட்.
எங்களுக்கு தெரியாது, டெக்னிக்கலா தெரியாது. மொபைல்லே 2 கால் ஒண்ணு வந்தா இன்னொரு கால் வரும்போது இதை நிறுத்திட்டு பேசுறது கூட எங்களுக்கு தெரியாது. சிங்கப்பூர் போனோமா, ஒரு பெரிய பில்டிங் மேல வச்சிருக்காங்க சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ்ன்றான். வேலை பார்க்கறவனும் தூங்குறது இல்லைன்றது வேற விஷயம். சிட்டி மட்டும் இல்லை, வேலை பார்க்கறவங்க நைட் 2 மணிக்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பான்றது வேற விஷயம். அது மாதிரி நாங்க இருக்கிற அரசுடைமை வங்கி கடன் கேட்டா தர மாட்டோம், டெபாசிட் கேட்டு வந்தா வரைச்சி விட்டுருவோம், பாஸ்புக் என்ட்ரி போட வந்தா அந்த நாள் லீவுன்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த நாள் வெளியே நின்று கேட்போம், உங்களுக்கு தண்ட சம்பளம் தான், எதுக்குடா நீங்க சம்பளம் வாங்குறீங்க, திட்டிட்டு போகலாம். அதை சந்தோஷமா ஏத்துக்குவோம். ஏன்னா அது என்னை திட்டினதுல எங்க மேனேஜரை திட்டினதுன்னு நம்புவோம். என்னையவே திட்டுறான், அந்த காலத்துல அந்த உள்ள இருக்க மாதிரி ஏசி விட்டான், அவனை புரியும். இது எனக்கு தெரியாது, எல்லாத்தையும் அப்படியே அங்க போ அந்த சும்மா தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அவர் அங்க உள்ள போனேன்னு சொல்லுவாரு, என்ன சும்மா இருக்கான்னு சொல்லி அனுப்புனானா இவங்களை திருத்தவே முடியாதுன்னு அவங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. இந்த பாஸ்புக் போட வந்தவன் வீட்டுக்கே போயிடுவான், இவங்க பஞ்சாயத்து ஆன்லைன்ல வந்துருவேன் போயிடுவான். அதனால இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அமைப்புல இருந்துட்டு உங்களை மாதிரி ரொம்ப டெக்னிக்கலா இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை நான் சந்திச்சது இல்லை, முதல் முறையாக இங்க வரோம். என்ன ஒரு சந்தோஷம்னா, பொங்கல் விழா கொண்டாடுறீங்கிறத பெரிய விஷயம். எவ்வளவு டெக்னிக்கலா இருந்தாலும் மண்ணின் மனத்தை மறக்காமல் இருக்கிறவர்களை பாராட்டுகிறேன், அதான் முக்கியம். அது எல்லாத்த விட பெரும்பகுதி ஆட்கள் வேஷ்டியில் இருக்கிறது, ஒட்டிக்கோ கட்டிக்கோவா அது பாட்டுக்கு ஒழிஞ்சிடும். சாரி வேஷ்டியில நிறைய பேரை பாக்குறோம். சாதாரணமா நீங்க அணியாத அபிஷியலா அலுவலகங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி உடைகளை உங்களை பார்க்க முடியாது. பொங்கல் வச்சீங்களான்னு தெரியல, வச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வைக்கல இல்ல, ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? பொங்கல் வைக்கிறதுக்கு ஆர்டர் பண்ணிருங்க. கரும்பு கவர்மெண்டே கொடுத்துச்சோ, காஞ்ச கரும்பா கொடுத்துருக்கீங்க. அதனால இது ஒரு புதிய அமைப்பு. அந்த தம்பியை பத்தி மேடம் ரொம்ப நல்லா சொன்னாங்க. அவர் எல்லாரையும் ஒருங்கிணைத்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதனால நீங்க வந்திருக்கிற எல்லாரும் ஒரு அருமையான ரிசார்ட்ல வந்து சேர்ந்துருக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து இந்த இது நெய்தல் மூலம் வாங்க, கடலும் கடல் சார்ந்த இடமும் இங்கே பொங்கல் கொண்டாடுறது ஒரு 18 நாள் கழிச்சு பொங்கல் கொண்டாடுறது, ஏறக்குறைய 18-19 நாள். கிராமங்கள்ல அந்த ஆர்வம் உற்சாகம் இன்னும் இருக்கிறது. உண்மையிலே பொங்கல் கொண்டாடணும்னா கிராமம் பக்கம் போங்க. அங்க போகும்போது அந்த மக்களுடைய அந்த வேகம், அவங்க வந்து தீபாவளி கொண்டாடுறத விட பொங்கலை தான் நல்லா கொண்டாடுவாங்க. நகரங்கள்ல தான் தீபாவளி, கிராமங்கள்ல பொங்கல் தான் இன்னைக்கும் ரொம்ப ஆர்வமா கொண்டாடுவாங்க. அந்த வீடுகள் அழகாகும், மக்கள் முகத்துல ஒரு பெருச்சி இருக்கும். சின்ன சின்ன கண்ணுக்குட்டி கூட பெயிண்ட் அடிச்சு அதை ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி விடுவாங்க. விளையாட்டு போட்டிகள் வைப்பாங்க. அந்த ஒரு 3 நாள் கிராமங்கள்ல ஒரு புது எழுச்சி. கட்சி சார்பா கொண்டாடுவான், ஜாதி சார்பா கொண்டாடுவான், சண்டை போடுவான், அதெல்லாம் இருக்கும். ஆனாலும் நல்லா இருக்கும். அதனால பொங்கலை வந்து இந்த அளவு தள்ளி வந்து, ஏன்னா நீங்களாம் சிட்டியில இருக்கிறதுனால உங்களுக்கு இதுவே வந்து போறது கஷ்டமா இருக்கலாம் நினைக்கிறேன். கிராமத்துக்கு போனோம்னா வேலை கெட்டு போகும். அதனால உங்கள் பொங்கலை கொண்டாடுகிற இந்த அமைப்புக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்ககிட்ட நான் பேசி எதுவும் சொல்ற அளவுக்கு எனக்கு பெருசா தெரியாது. ஆனா பாரதி பாஸ்கர் மேடம் வந்து அவங்க துறையிலே இருந்து அவங்க பல ஆண்டுகள் ஒரு எம்என்சில ஒரு இன்னைக்கு இருக்கிற வேகத்துல வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அது இந்த மாதிரி ஒரு அமெரிக்கன் அவரே கூப்பிட்டுக்கிறோம் போல. இவ்வளவு பக்கத்துல ஒரு நிகழ்ச்சியை வச்சதே இதுக்கே தனி செக்யூரிட்டி வேணும்னு நினைச்சேன். சைபர் செக்யூரிட்டி இதை நிறுத்திடுவாங்க. அவரும் தமிழ்ல பேசாம இன்னமும் மொழியில பேசினார். அதுல இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துல நீண்ட காலம் வேலை பார்க்கறது ரொம்ப சிரமம். அது ஏற்கனவே அவங்க ஒரு 25 இயர்ஸ்க்கு மேல வேலை பார்த்து பல உயர்ந்த பதவிகள்ல இருந்து இந்தியா அளவுக்கு பெரிய அதிகாரியா ஓய்வு பெற்றாங்க. அதனால அவங்களுக்கு உங்களை பத்தி நிறைய டெக்னிக்கலா உங்களோட பேச வாய்ப்பு இருக்கு. அவங்க பேசிட்டு ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா கொஞ்ச நேரம், ஏன்னா உங்களுக்கு கொடுத்த நேரத்துக்குள்ள நானும் திரும்ப வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு
உண்மையிலேயே பள்ளி பள்ளி இருந்தாலும் உங்க முகங்கள் எங்களை பார்க்குதுன்றதே ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா நாங்க மத்தியானம் ஒரு இடத்துல பேசினோம், ஒரு காலேஜ்ல பெரும்பகுதி கீழே தெரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. எங்களை பார்த்து கஷ்டப்பட்டு இல்ல, மொபைல் பாக்குறாங்க. அவங்க நிறுவனங்கள் எங்களை பேச வைக்குது. ஆனா கவனம்ன்றது இளைஞர்கள் மத்தியில கீழே தான் இருக்கு. மேல பார்த்து முன்னேறணும்னு சொன்ன காலமெல்லாம் போய் இப்ப கீழே பார்த்து முன்னேறிட்டு இருக்காங்க. அதனால ஒரு விஷயத்தை நான் எப்பவும் சொல்லுவேன், உங்களுக்கு தெரிஞ்சது நிறைய இருக்கலாம், ஆனா நாம இந்த மாதிரி ஒருவர் சந்திச்சு பேச ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. இந்த வாய்ப்பு தினம் கிடைக்கிறது இல்லை. நான் எங்கேயோ மதுரையில இருக்கேன், அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, அபூர்வமா சந்திக்கிறோம். ஒவ்வொரு சந்திப்பும் ஏதோ ஒரு திட்டத்துலதான் இருக்குன்னு நான் நினைப்பேன். கடவுள் நம்ம யாரை சந்திக்க வச்சாலும் அதுக்கு பின்னணியில ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. சந்திப்புகள் தினம் நடப்பதில்லை, அபூர்வமாக இருக்கும். அந்த சந்திப்புகளின் நேரத்துல முழுக்க அதுலயே இருந்தா நல்லது. அங்கேயே இருந்துட்டு நம்ம வேறு எதையோ யோசிச்சோம்னா, இந்த வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது இந்த சந்திப்பை சரியா பார்க்காது. அதனால இங்க எல்லாரும் மிக மிக தேர்ந்தவர்கள், நல்ல பதவிகளை வைக்கிறவங்க. இந்த நேரத்தை கொஞ்ச நேரம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மிக விரைவாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் என்று சொல்லி, ரொம்ப பிந்தி வந்தாலும் பொங்கல் விழான்றதுனால பொங்கல் வாழ்த்துக்களையும் சொல்லி அடுத்து பாரதி பாஸ்கர் அவர்கள் பேசுவார்கள் என்று சொல்லி நான் அமைகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். இப்ப சார் சொன்னாரு, நாங்க மத்தியானம் ஒரு காலேஜ்ல பேசிட்டு வந்தோம். ரொம்ப பெரிய அரங்கம் அது. ஒரு 1000 பேராவது 800 பேராவது இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல நாங்க பேச போன உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி உட்கார்ந்தாங்க. அதுதானே செய்ய, பசங்க எப்பவுமே கிளாஸ்லயும் பின்னாடி ரோல தான் போகும், ஆடிட்டோரியம்னால லாஸ்ட் ரோல தான் போய் உட்காரும். நான் ரொம்ப கண்டிப்பா ஒரு டீச்சர் மாதிரி யாரும் பின்னாடி உட்காரக்கூடாது, முன்னாடி இருக்கிற சேர்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க, வாங்க முன்னாடின்னு சொல்லி எல்லாரையும் உட்காந்து வச்சேன். ஒரு டீச்சர் அம்மா தூங்கிருச்சு, அப்பதான் சாப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க அம்மா தூங்கிருச்சு. யூஸ்வலா ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் இக்னோர் பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தர் தூங்கினா அம்மா இன்னும் 700 பேர் கேட்கறாங்களேன்னு. நான் அந்த அம்மா எழுப்புங்க, அவங்களுக்கு கஷ்டமா ஒரு காஃபி கொடுங்க. அந்த அளவு சம்டைம்ஸ் ஐ அம் வெரி ஸ்ட்ரிக்ட் டு என்ஷூர் தட் தி ஆடியன்ஸ் அட்டென்ஷன் இஸ் ஆன் அஸ். ஏன்னா we spend our time, we spend our energy, we travel. பேசுற அந்த 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷத்துல பேசுகிறவன் ஒரு குரு, கேட்கிறவர்கள் மாணவர்கள். இப்ப நான் உட்காந்து கேட்டா நான் மாணவன் தான், இப்ப சார் பேசும்போது நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான். அந்த மனநிலையை நாங்க தப்போ சரியா ரொம்ப அனுசரிச்சு வந்துட்டோம். வாழ்க்கையிலேயே முதல் முறையா இந்த பக்கத்துல புஷ்பா பாட்டுக்கிட்ட டான்ஸுக்கு அங்கேயே ஒருத்தர் ஆட ஆரம்பிச்சாரு. அந்த ப்ளூ சட்டை போட்டிருக்கிறவரு, அவரால் அதுக்கு மேல அந்த டான்ஸ் இச்சை அவரால் தவிர்க்க முடியல. இதுக்கு நடுவுல நான் பேசுறது என் வாழ்க்கையிலேயே நான் செய்ய மாட்டேன். ஆனா இன்னைக்கு நான் இதை செய்யறேன்னா இது நவநீத்காக மாத்திரம்தான். பிகாஸ் இஸ் மோர் தென் அ பிரதர் டு மீ. இது ஒருவேளை அவரே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்ப சீரியஸா பேசுறதுக்கு அது ஒரு டெட்டரண்ட். அதனால ஐம் கோயிங் டு மேக் இட் வெரி ஷார்ட். முதல்ல உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நவநீத்துக்கும் வாழ்த்துக்கள். அவருக்கு ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டும் கூட அதை ஓய்வெடுத்தாதான் அது சரியாகும். நான் அதை ரொம்ப பெருசா எடுத்துக்காம இந்த கான்பரன்ஸ்ல அவர் ஹஸ் புட் ஹிஸ் ஹார்ட் அண்ட் சோல் இன்டு இட். அதனால அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நாம செய்கிற தொழிலை வைத்து கம்யூனிட்டிஸை நாம மாற வேண்டியது காலத்தின் கட்டாயம். நம்ம ஊர்ல கம்யூனிட்டின்ற சொல்லிக்கே ஜாதின்ற பொருள் வந்துருச்சு. உண்மையில அந்த பொருள் கிடையாது அந்த இங்கிலீஷ் வேர்டுக்கு. நீங்க if you are in something together then you are a community. நீங்க எல்லாருமே மோஸ்ட்லி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி துறையில இருக்கிறவங்க. இன்றைக்கு உலகத்தினுடைய எல்லா அச்சுறுத்தல்களும் இதுல இருந்து தான் வருகிறது. டேட்டா இஸ் த நியூ ஆயில். அதனால அது ஆயில் நமக்கு கடந்த 70-80 ஆண்டுகளாக இந்த உலகத்துக்கு கொடுத்த ரெவென்யூவோட டேட்டா அதுக்கு மல்டிபிள் டைம்ஸ் கொடுக்க போகிறது. ஆப்வியஸ்லி நம்ம பேசுகிற ஒவ்வொரு நொடியிலும் எங்கேயோ சைபர் அட்டாக்ஸ் ஆயிரக்கணக்கில் நடந்துட்டே இருக்கு ஒவ்வொரு சர்வர் மேலும்.
இந்த பெரிய பிரச்சனையிலிருந்து மக்களை எப்படி காப்பாற்றுவதுன்றதுதான் உலகத்தினுடைய இன்றைய கேள்வி. ஜஸ்ட் கிவ் யூ an எக்ஸாம்பிள், நம்முடைய இந்த பட்ஜெட்ல எனக்கு ஒன்றும் உண்மையில பெரிய விமர்சனம் இல்லை, நல்ல விஷயங்கள் இருக்கு. ஏஐ சார்ந்த தொழில்நுட்பங்களுக்கு 500 கோடி ஏதோ வந்து அலாட் பண்ணிருக்காங்க. என்னை பொறுத்தவரை அது வந்து இட்ஸ் a drop in the ocean. இதை விட என்ன சொல்லியிருக்கணும்னாக்க, நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாம் கிடையாது, பட் ஆலோசனை யாரோட சொல்லலாம் தானே, காசே பண்ணணும். அந்த ஆலோசனை என்ன ஒரு யாராவது கேட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, they should have rather said that the entire AI technology which is used by the Indian government and companies based in India should be developed only within India என்ற ஒரு பாலிசி அவங்க கொண்டு வந்திருக்கலாம். காசே தேவையில்லை. அந்த பாலிசி கூட ஏன்னா நானே பன்னாட்டு வங்கியில ஒர்க் பண்ணிட்டு வெளிநாட்டுல இருந்து இங்க டெக்னாலஜி வரக்கூடாதுன்னு சொல்ற அளவு எனக்கு குறுகிய மனப்பான்மை கிடையாது. ஆனா இது திஸ் இஸ் காசிங் கன்சர்ன். ஒவ்வொரு ஏஐ ஆப்பும் எவ்வளவு டேட்டாவை திருட போகுது, தூக்கிக்க போகுது, சாப்பிட போகுது, அதை எப்படி எல்லாம் பயன்படுத்த போகுதுன்னே நமக்கு தெரியாது. இது த்ரெட்னா நீங்க அதுக்கான ஒரு சொல்யூஷன் போடலாம். த்ரெட்டே என்னன்னு தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். So I think future belongs to people like you who will be able to think as to how data will be misused and what is the risk involved. And any risk வந்து risk எப்பவுமே இருக்கு. And you all know how risk is tiered in every institution or company. ஒரு ரிஸ்க முழுக்க மிட்டிகேட் பண்ணணும்னு எந்த கம்பெனி நினைக்கவே we want zero risk ன்னு எந்த நிறுவனமும் சொல்லாது. They will only try to think எந்த ரிஸ்கோட வாழ முடியும், அதுக்கெல்லாம் காசு செலவழிக்க வேணாம். எந்த ரிஸ்கோட வாழவே முடியாது, அதுக்கும் ஓரளவு செலவழிக்கலாம். எல்லாமே துணிகாலம் போயிடும் அப்படின்னா அதுக்கு நிறைய செலவழிக்கலாம். இதுதான் எந்த கம்பெனியுடைய ரிஸ்க் ஸ்டியரிங் பாலிசி. இதுதான். So I think your biggest challenge is the risk that is posed by AI apps. அது எவ்வளவு தூரம் நம்ம டேட்டாவை எடுக்க போகுதுன்னு தெரியாத ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நீங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் தான் இதை தெரிஞ்சு அதை ரிஸ்க் கிளியர் பண்ணி நிறுவனங்கள்ட்ட அதை பத்தி பேசி, அது எந்த நிறுவனத்திலும் இருக்கிற எந்த சிஓ, எங்கேயாவது சிஓ இருந்தா மன்னிச்சுக்கீங்க, அவரை நான் சொல்லல, இங்க இல்லாதவங்கள நான் சொல்றேன், தனக்குத்தான் எல்லாமே தெரியும்னு அவர் நினைப்பார். இன்னொருத்தர் சொல்லி கேட்கிற வழக்கமே அவருக்கு இருக்காது. Why am I paying you? I am paying you to completely mitigate this risk. Do it. Don't ask for money back. காசு கொடுத்தாதான் ரிஸ்க் மிட்டிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீங்களா என்ன சொல்லுங்க, ஓகே பாஸ், நோ இஷ்யூஸ் பாஸ், we will talk to you பாஸ். ஏற்கனவே இன்னொரு கம்பெனி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க, அதனால so that's your life. இந்த மாதிரியான இன்னமும் ஹெக்டிக்கா போகிற ஒரு லைஃபுக்கு நடுவுல பக்கத்துல விஜய் சாங் போட்டு ஒருத்தர் கத்திட்டு இருக்கிற போது பொங்கலை கொண்டாடுற உங்களுடைய ஒரே மன உறுதியை நான் மனமாற பாராட்டுகின்றேன். சோ ரெண்டு செய்திகள் தான். ஒன்று, நான் வந்து இன்னும் உங்க லைஃப்ல வந்து சேலஞ்சஸ் அதிகமாகும்னு சொல்றது உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்லை, அப்படிதான் இருக்க போகுது. அது that's how it's going to be. இதுக்கு நடுவுல நீங்க மிஸ் பண்ணாம இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப பிரீஃபா சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். So Nalini told me that ma'am, why don't you talk about work-life balance ன்னு. நான் அதை பத்தி பேச போறது இல்லை, ஏன்னா அந்த டேர்மே வந்து HR professionals கிரியேட் பண்ண ஒரு மித். There is nothing called work-life balance that exists. சும்மா ஏதாவது சொல்லுவாங்க தானே. இப்போ நீங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலுக்கு போனா உங்க பாஸ் உங்களுக்கு ரேட்டிங் கொடுத்திருப்பாரு, அதனால நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அதை நடுவில் பேச மாட்டாரு, பரவாயில்ல. பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலுக்கு போனீங்கன்னா உங்க பாஸ் ஒரு ரேட்டிங் கொடுத்திருப்பாரு, நீங்க அந்த ரேட்டிங்கோட உங்களுக்கு எனக்கா இந்த ரேட்டிங்கா நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா, created a whole manual on mitigating information security risk for the organization அப்படின்னு அவங்க பாஸ் என்ன சொல்றாரு, நீ புடுங்கிற ஆணி பூரா தேவையில்லாத ஆணிம்பு. அப்போ they use certain terms. See, you are very tactical in your approach. You are not being strategic in your approach. அதுக்கு என்ன அர்த்தம் அவருக்கே தெரியாது அநேகமா. பட் இதெல்லாம் சில டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிதான் வேற வழி இல்லை.
ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படி ஒரு டேர்ம் தான். I don't think you can ever balance work and life. So what do you mean by work life balance? நான் இன்னைக்கு ஆபீஸ்ல I work for 10 hours. நான் செலவழிக்க போறேன்னா அவ்வளவு டைம் கிடையாது, அவங்க தூங்கிடுவாங்க பாதியில. So what is balance? Daily balance, weekly balance, monthly balance, yearly balance, how are you going to tally? Let me tell you that you will never be able to achieve a balance. All that you can do is juggle. So சில நாள் அலுவலகத்துல கடினமான நாட்கள், and you have to give in everything that you have there. ஒரு வழி இல்ல, நாம பிழைக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. So சமீபத்துல நான் பார்த்து அந்த மாதிரி வியந்து, உங்க மனசு, மூளை, ஆன்மா எல்லாத்தையும் நீங்க செய்யற வேலையில நீங்க போட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க நினைக்கிற வெற்றிகள் சாத்தியம். இதுக்கு நான் சமீபத்துல நான் பார்த்த எக்ஸாம்பிள் என்னன்னாக்க, the match that Vaishali Ramesh Babu played with the Uzbekistan Grand Master. நீங்க சில பேர் பார்த்திருக்கலாம். அது வைஷாலி யாருன்னு தெரியுமா? யாரு? So this is exactly the reply I didn't want. So வைஷாலியை சொல்லும் போது பிரக்ஞானந்தாவோட சிஸ்டர்னு தான் சொல்றோம். She is a grand master herself. பிரக்ஞானந்தாவோட சிஸ்டர் தான் அவங்களோட அடையாளம் இல்ல. She is an Indian grand master. அதுதான் அவங்களோட அடையாளம். So but she is not denying the fact that she is Pragyananda's sister and she is proud about it. So இந்த பொண்ணு விளையாட போகுது, முக்கியமான மேட்ச். ஆப்போனன்ட் வருது, லேட்டா வராரு. தற்செயலா லேட்டா ஆனாங்க, அதை நம்பவே நம்பாதீங்க, இதெல்லாம் பிளான் பண்ணதுதான். ஒரு மீட்டிங்க்கு நிறைவாக வருகிறவர் பெரிய ஆளுன்னு தன்னை காமிச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அவருக்கு இருக்கு. முன்னாடியே வந்து உட்கார்ந்து ஆளு தன்னை சொந்த மாதிரி நினைக்கணும். இதெல்லாம் these are the mind games that people play. Please be aware of these. வந்ததே 3 நிமிஷம் லேட். யாரும் செஸ் டோர்னமெண்ட்க்குலாம் லேட்டா வர மாட்டாங்க. Even if Magnus Carlsen is playing, he will be there on time. 3 minutes or 4 minutes லேட்டா வந்தார். வந்த உடனே வைஷாலி சிட்டிங் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி அவங்க கை நீட்டுறாங்க. ஏன்னா அதுதான் நாம், அப்படிதான் செய்யணும். எந்த போட்டிக்கு யாரோட போனாலும், விஸ்வநாதன் ஆனந்த் வந்து முதல்ல பிரெக்னன்ட் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு மேட்ச் விளையாடி இருப்பாரு. வந்தோடனே கைதான் நீட்டுறாங்க, ஏன்னா அதுதான் ரூல் ஆஃப் த கேம். உடனே கையை நீட்டிட்டாங்க. he is not shaking hands with it. அது தவறல்ல, சில பேருக்கு சில நம்பிக்கைகள் இருக்கலாம். ஆனா முகத்துல அந்த ஒரு இதை காட்டலாம்ல, சாரி ஐ எம் நாட் கோயிங் டு ஷேக் ஹேண்ட். நம்ம அப்படி செய்வோம் இல்லைங்க, நாங்க வணக்கம் மட்டும் சொல்லிக்கிறோங்க அப்படின்ற போது நம்ம முகத்துல ஒரு சின்ன நெகிழையாவது நம்ம காட்டுவோம். he did not even show that. again அவர் எந்த பெண்ணிட்டுமே கை கொள்ளுக்காதவர் அல்ல. இதுக்கு முந்தின மேட்ச்ல எல்லாம் அவர் பெண்கள் இருந்தாலும் கை கொள்ளிருக்காரு, ஆண்கள் இருந்தாலும் கை கொள்ளிருக்காரு. இதையே செய்யலைன்னா these are all psychological games that you try to play with your opponent. உடனே நம்ம மனசு வாடிடும். கேவலம் மனுஷ பிறகுதானே நம்ம என்ன ரோபோவா? எதை பத்தி கவலை இல்லாம வேலையை மாத்திரம் செய்யறதுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல சாமி, என்ன செய்யறது? உடனே அது சுருங்கிடும். அந்த சுருங்குற அந்த 2 நிமிஷம் ஆப்போனன்ட்டுக்கு போறோம் உங்களை ஜெயிக்கிறதுக்கான டெக்னிக்கை டிசைட் பண்றதுக்கு. So in every game in life, whether you play it in office or with your relationships or with family members, சில பேர் யாரா இருந்தாலும் please be prepared to face the psychological games. So அடுத்தது வைஷாலி என்ன பண்ணாங்கன்னா முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில நம்ம நிறைய பேர் அவமானப்படுத்திட்டு தான் போறாங்க. நாம அங்க எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சிட்டு இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் நைட்டு சாப்பிட்டு ஐயோ இப்படி பத்தி சொல்லிருக்கலாம் அவனுக்கு, இன்னுமே சொல்லி என்ன போயிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்படி யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆண்கள் செய்யறாங்களான்னு அவங்களும் செய்வாங்க, பெண்கள் ரொம்ப செய்வாங்க. உடனே ஒரு ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி 40 நிமிஷம் பொல்லம்பி தள்ள வேண்டும். You know what he did that today? அப்படின்னு ஆரம்பிச்சா அடுத்த 40 நிமிஷம் அவங்க வீட்டுக்கார சோறு கிடைக்காது. So then what is important is what Vaishali did. She didn't even look at his face. அந்த 64 சதுரங்களை தவிர எதையுமே பார்க்காமல் she poured herself into the game. 12 நிமிஷத்துலயோ 13 நிமிஷத்துலயோ she won the game. பட் ரொம்ப அழகா ஒண்ணு பண்ணாங்க. கேம் வின் பண்ண அப்புறமா ஒரு தடவை கை கொடுக்கணும். இந்த தடவை அவனை திரும்பி கூட பார்க்காம அவங்க நடந்து போயிட்டாங்க. Of course he apologized and he sent flowers. I appreciate all that.
பட் அந்த நேரத்துல நான் கத்துக்கிட்ட லெசன் அதுதான். வாழ்க்கையில நமக்கு நிறைய அவமானங்கள் வரும். அடியே படாத மாதிரி நடிக்கிற வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. ஆனா அடி வாங்கிட்டு தான் இருப்போம். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா அதுக்கான பதில் உடனே என்னப்பா நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, மதுரையில நாங்களே எவ்வளவு பெரிய யார் தெரியுமா, என்னையா நீ அவமானப்படுத்தின, நீ போயிட்டானாலே நீ தோத்துட்டான்னு அர்த்தம். இந்த சண்டையெல்லாம் ஓப்பனாவே போடக்கூடாது, சிரிச்சுட்டே இருக்கணும். யார் அடிச்சாங்கன்னு தெரியாம அவனுக்கு அடி வேணும், அதுதான் சரியான அடி. அதற்கு அதை செய்வதற்கு நாமெல்லாம் என்ன நம்ம அருவாளை தூக்கிட்டா போக முடியும்? You have to prove yourself only by the success that you achieve ethically. வேற வழியே இல்லை நம்ம ப்ரூவ் பண்றது. சக்சஸ் எப்படி வேணா அச்சீவ் பண்ணலாம், பட் ethical means like what Vaishali did. செய்யறது தான் ஒரே வழி. So you pour your heart and mind into your work. அப்ப அந்த மாதிரி நீங்க எல்லாருமே இருந்திருப்பீங்க. ஒரு முக்கியமான பிரசன்டேஷன், you have to present to somebody very senior. Next is your turn. கடைசி 10 நிமிஷம் கையில இருக்கு. அப்ப வந்து என்ன இந்த உலகத்துல நடந்தாலும் அவங்க மைண்ட் அங்க போகாது, அந்த ஒர்க்ல தான் இருக்கும். அப்படி நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனா நம்ம ஃபேமிலியோட நம்ம ஸ்பெண்ட் டைம் பண்ற போது மாத்திரம் அந்த மாதிரி கன்சர்ட்டடா எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம எப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம்னா, அநேகமா லவ் பண்ணிட்டு இருந்த போது ஸ்பெண்ட் பண்ணிருப்போம், இல்ல கல்யாணம் நிச்சயம் ஆகி திருமணத்துக்கு கொஞ்ச நாள் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நேரம் வாழ்க்கையில நமக்கு பெரும்பாலும் இருப்பதே இல்லை. முழு மனதோட இந்த நேரம் உனக்கானது, குழந்தைகிட்டயோ லைஃப் பார்ட்னர்கிட்டயோ அப்பா அம்மா கிட்டயோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்ல ஒரு அரை மணி நேரம், இந்த நேரம் உங்களுக்கானது மாத்திரமே. சின்ன பசங்க வீட்டுல இருந்தா அவங்களுக்கு தெரியும், வந்து எதையாவது காமிக்க, அப்பா நான் கப்பல் பண்ணேன், அப்பா நான் இந்த பிளவரை வரைஞ்சேன், சும்மா இருக்க டிஸ்டர்ப் பண்ணாத, சும்மா இருக்க டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருப்போம். அப்ப அந்த குழந்தையோட மனசுலயே என்ன நினைக்குதுன்னா, எங்க அப்பான்றவர் யாருன்னா டிஸ்டர்பன்ஸ விரும்பாத ஒரு ஆள். எது டிஸ்டர்பன்ஸ்? நம்ம பேசுறதே அவருக்கு டிஸ்டர்பன்ஸ். இந்த இம்ப்ரெஷனோடய வளர்ந்தா அந்த பையனுக்கு 30 வயசாகி நீங்க ஒரு மாதிரி ரிட்டையர் ஆகிற நேரத்துல இருக்கும்போது, ஏன்டா என்னோட 5 நிமிஷம் கூட பேச மாட்டேன்னு எப்படி பேசுவ, நீ பேசுனிய முன்னாடி எப்படி பேச மாட்டான். So you can't achieve balance, but when you are juggling, குடும்பத்துக்கு கொடுக்கிற நேரத்தை முழுமையா கொடுப்பதற்கு சில அர்ப்பணிப்புகள் தேவை. ரொம்ப டெம்பிங்கா இருக்கும் போன் எடுத்து பார்க்கணும்னு. ஏன்னா நீங்க ஒரு இமெயில் அனுப்பிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அந்த ஆள் அதுக்கு என்ன பதில் சொன்னாலும் துடிக்கும் அப்படியே. ஆனா இந்த நேரம் அதற்கானது அல்ல. இந்த நேரம் என் குழந்தையோட உட்காந்து அவளோட கண்ணை பார்த்து அவ கைய பிடிச்சிட்டு பேசுற நேரம். இந்த நேரம் எங்க அப்பாவுக்கான நேரம். அப்பாவுக்கு ஏற்கனவே முடியல, அப்பா எப்படி இருக்கு, என்னப்பா எப்படி இருக்கு, அப்பா அடுத்தது நீ எப்படிப்பா இருக்கேன்னு கேட்டா நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்பாரு. ஏன்னா அவரோட பிரச்சனை அவர் சொன்னா நீங்க கேட்க போறது இல்லைன்னு அவருக்கு புரிஞ்சிடும். சோ அந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதே மாதிரிதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்க கணவன் அல்லது மனைவிக்கு நீங்க கொடுக்கிற நேரம். உலகத்திலேயே நம்ம நேரம் கொடுக்காதவங்க நம்ம ஸ்பௌஸ் மாத்திரம் தான். Because we always believe they will understand. அவளுக்காக தான் நான் உழைக்கணும், உழைச்சா மாத்திரம் போகாது, உங்க நேரம் கொஞ்சம் அவங்களுக்கு வேணும். சோ நான் சமீபத்துல ஒரு கதை படிச்சேன். பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதிய ஒரு ரிஷி ஒருத்தர். பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம்னா விளக்க உரை எழுதுறாரு ஒருத்தர். He immersed himself so much into his work that அவரோட மனைவியோட முகத்தையே அவர் பார்க்கல. எழுதிட்டே இருப்பாரு, படிச்சுட்டே இருப்பாரு. அந்த அம்மா சாப்பாடு கொடுக்கும் போது கைய பார்ப்பாரு. இரவு வேலையான விளக்கு ஏற்றுகிற அந்த கைய பார்ப்பாரு. கையை தவிர அவர் பார்க்கவே இல்லை. 12 வருஷம் 15 வருஷம் அந்த வேலையில அப்படி மும்முரமா ஈடுபட்டு இருந்தார். ஒரு நாள் காத்தடிச்சு விளக்கு அணைஞ்சிருச்சு. அந்த அம்மா வந்து திரிய தூண்டி விட்டு விளக்க ஏற்றும் போது அவங்க முகம் அந்த வெளிச்சத்துல தெரியுது. இவர் அந்த அம்மா பார்த்து கேட்கிறாரு, நீ யாருமான்னு கேட்கிறாரு. ஏன்னா அவ்வளவு வயசாயிருச்சு. அவர் சொன்ன அந்த அம்மா கோவிச்சுக்கல. நாம இருந்தா ஒரு என்ன பண்ணிருப்போம் நாம சொல்ல முடியாது. அந்த அம்மா கோவிச்சுக்கல. அவங்க சொன்னாங்க, நான் தான் உங்க மனைவி, இவ்வளவு வருஷமா நீங்க ஒர்க்ல இருந்ததுனால என் முகத்தையே நீங்க பார்க்கல. அவருக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிருச்சு. அதனால அவர் எழுதின அந்த சூத்திரத்துக்கு பாமத்தின்னு பேர் வச்சார். இப்ப கூட பிரம்மசூத்திரத்துக்கான ஒரு விளக்க உரையின் பெயர் பாமதி. நம்ம யோசிப்போம், பிரம்மசூத்திரத்துக்கான விளக்கத்துக்கு ஏன் பாமத்தின்னு பேரு? இதுதான் அந்த கதை.
இப்போ நம்ம பாமத்தியா இருந்தா கணவனோ மனைவியோ நாம எப்படி ரியாக்ட் பண்ணிருப்போம்? ஒரு நூலுக்கெல்லாம் என் பேர் வைக்க வேணாம், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கான நேரத்தை நீ கொடுத்தா போறோம் அப்படிதானே நாம சொல்லுவோம். அதனால sometimes it's very easy to get immersed in work, not because you are passionate about it. Passionனால ஒர்க்ல இருக்கிறது வேற விஷயம், அது சில பேருக்கு தான் சாத்தியம். We are all not immersed at work because we are passionate. We are immersed because we are challenged continuously. We are threatened continuously, and we are just plagued by this big thing called FOMO, fear of missing out. அதை மிஸ் பண்ணிடுவேன், இதை மிஸ் பண்ணிடுவேன், ஆபீஸ்ல அது போயிடுமோ இது போயிடுமோ. அதனால அந்த FOMOவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு யாருக்கான நேரத்தை கொடுக்கிறீர்களோ அதை அந்த நேரத்தில் முழுமையாக கொடுக்கிற ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நம்ம அடாப்ட் பண்ணிட்டாக்க you will be able to juggle between life and work. I'm still maintaining that I don't think a balance is ever possible, but you can juggle meaningfully so that நீங்க நினைக்கிற பதவிக்கெல்லாம் நீங்க போயிட்டு அந்த கார்னர் சூட்டை தானே கனவு கண்டுட்டு இருக்கீங்க. இந்த கார்னர்ல ஒரு சூட், சி சூட் நாங்க இருக்கணும் தானே. அங்க நீங்க போன அப்புறம் அந்த சக்சஸ் செலிப்ரேட் பண்றதுக்காவது 2 பேரும் உங்க கூட வேணும். அவங்களாவது இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. அப்புறம் போய் தனியா தான் கொட்டுன்னு உட்கார்ந்து இருக்கணும். அதனால மேலே ஏறுகிற போது சில பேரை கூட்டு கொண்டு போகணும்னா வேகத்தை குறைச்சிக்கணும், அப்படிதானே? நீங்க மட்டும் தனியா போனா படப்படன்னு ஏறிடலாம். 4 பேரை கூட்டிட்டு போனா உங்க வேகம் கொஞ்சம் குறையும். நீங்க நினைப்பீங்க இவன் கூட்டிட்டு போனாலும் என் வேகம் குறையுது, இவனை விட்டு நான் போறேன்னு. ஆனா நீ மேல போயிட்டு கீழே இறங்கி வர்ற போது அவங்க 4 பேர் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் எந்த படியிலையும் ஏறுவது எப்படி உறுதியோ இறங்குவதும் அப்படி உறுதிதான். இன்னைக்காக ஒரு ஆள் இறங்கிதான் ஆகணும். அப்பவாவது கூட சில பேர் இருக்கணும். ஏறும்போது இல்லாட்ட கூட இறங்கும் போதே நிச்சயமா இருக்கணும். அதனால the approach towards life is to cater to everything. எல்லாத்துக்குமே நேரம் கொடுக்க முடியும். நம்ம மைண்ட் கிளட்டர் பண்ற போன் நேரத்தை குறைச்சா, காசிப் நேரத்தை குறைச்சா, அவங்க என்ன செஞ்சிருப்பாங்களோன்னு நீங்களே டென்ஷன் ஆகி ஒருத்தர் பேசிக்கிற நேரத்தை குறைச்சா அதை மீனிங்ஃபுல்லா வாழ்க்கையில கொடுக்க முடியும். நீங்க அதை பண்ணிட்டியாரு என்ன கேட்காதீங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே அந்த முயற்சியில இருக்கணும். அப்படி இருக்கிற போது ஓரளவு you'll be able to juggle between your life and work என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்வை ஒரு பொங்கல் கொண்டாட்டமாக மாற்றி உங்களை எல்லாரையும் இந்திய பாரம்பரிய உடையிலே வருவதற்காக ஏற்பாடு செய்யற திட்டத்தை கொடுத்த நவநீத்துக்கும் இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி திரும்பவும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாங்க. நிறைய டெக்னிக்கலா சொன்னாங்க, ஒர்க் லைஃப் பேலன்ஸை பத்தி எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமான வேலை தான் அது. எங்களை மாதிரி ஊரா சுத்துறவங்க எல்லாம் எந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்றது? அவங்களும் சேர்த்தான். நீங்க வீட்டுக்கார மாட்டே தொடர்ந்து உட்கார்ந்து பேசினா என்னத்தை பார்க்க போறீங்கன்னு ஒரு பெரிய அதிகாரி கேட்டாருன்னு நினைக்கிறேன். 90 hours. இன்னொரு பெரியவர் 70 மணி நேரம்னு சொன்னாரு. நம்ம ஒரு பெரிய அரசியல்வாதிகள் எல்லாரும் நான் 24 hours உழைக்கிறேன்னு வேற சொல்றாங்க. அதனால எல்லாரும் நல்லா வேலை செய்யறாங்க நம்மளை தவிர. அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும்ல ரொம்ப பிளான் பண்றது கஷ்டம்னு நான் நினைப்பேன். இப்ப மேடம் சொன்ன மாதிரி இவ்வளவு நேரத்தை அந்த வீட்டுக்காரம்மா கொடுக்கணும்னு நம்ம போய் உட்கார்ந்தாங்கன்னா அந்தமா மொபைல் தூக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு நம்ம பசங்கிட்டயே நீங்க சொல்லுங்களேன், இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன்டா வாடா என் கூட பேசுறான்னா எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கான்னு அவன் போயிடுறான். இது இன்னைக்கு ரொம்ப மாறி போச்சு, வாழ்க்கைன்றதே மாறி போச்சு. நீங்க எங்க அப்பா யாரு மதுரைக்காரன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு மதுரைக்கு சம்மந்தமே இல்லை, என்னதான் சொன்னாங்க. அவங்க எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா மதுரையில அப்படின்னாங்கல்ல, அவங்களுக்கு மதுரைக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க மதுரையில இருந்து அந்த காலத்துல வைகை எக்ஸ்பிரஸ்ல ஏறுவாங்க. வைகை எக்ஸ்பிரஸ் தான் இப்ப ரொம்ப 76ல தொடங்கின ட்ரெயின். அது 1976ல ஒரு 7.5 மணி நேரத்துல சென்னை வரும். அப்போ 45 ரூபாய் 40 ரூபாய் தான் டிக்கெட்டு. இப்போ 6 மணி நேரத்துல சென்னை வர்றதுக்கு 2100 சில்லற ரூபாய் கொடுக்குறோம். ஏன்னா அந்த பெயிண்ட் அடிச்சு ஒயிட்டா வருது இல்ல, அது வந்தே பாரத். உள்ள சாப்பாடு கொடுக்குறாங்க, பெரும்பகுதி வேணாம்ன்றாங்க.
சாப்பிடுறதுக்கு யோசிக்கிறாங்க, அது வேற. இப்போ அந்த காலத்துல மதுரை ஸ்டேஷன்ல ஏறி உட்கார்ந்த உடனே மூணு மூணு சீட்டா இருக்கும்ல, அந்த லக்கேஜ் வைக்கிறதுக்கு பயங்கர சண்டை வரும். பையா அந்த சீட்டு நீ எங்க அங்க வைக்கிற, அங்க போய் வையா, சண்டை விடுவாங்க. இந்த ட்ரெயின் வந்து மதுரை ஆத்து பாலத்தை கடக்கும் முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் எங்க போறீங்க, ஒண்ணு பார்க்கவா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது, தருதல போய் இன்னொரு மாதிரியே இருக்கான். இவ்வளவு நேரம் பேசி சமயநல்லூர் வரும் முன்னாடி சம்மந்தமே பேசிடுவாங்க. இதெல்லாம் நடந்திருக்குங்க. இன்னைக்கு நீங்க எதுலையும் போய் பாருங்க, அருகில் இருப்பவர் யார் என்று கூட பார்ப்பதில்லை. பேசிட்டாருன்னா அது பெரிய அவமானம். காதலையும் மாட்டிடுறாங்களா, இங்க இங்க ஒண்ணு கொக்கி மாதிரி தொங்குது, இங்க ஒண்ணு கொக்கி மாதிரி தொங்குது. ரெண்டு கொக்கி கடையில தான் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுக்குள்ள வாழ்வான். பக்கத்துல யாரு வந்தாலும் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் ஒருத்தரோட பேச மாட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஏசி செகண்ட் ஏசில எல்லாம் ட்ரெயின்ல போனீங்கன்னா ஏறணும்னே படுத்துருவாங்க. படுத்து அந்த போர்வையை நீளமா போத்தி அது என்னைக்கு துவைச்சான்னு தெரியாது. அவங்கள 15 நாளைக்கு ஒரு தடவை துவைக்கிறாங்க, நீளமா போத்தி படுத்துருவாங்க. அதனால இன்னும் மெட்ரோல போய் பாருங்க, யாரும் யாரோடையும் பேச மாட்டாங்க. மனிதர்கள் மனிதர்களை தவிர்க்கிற காலமாக இருக்கிறது. They are glued to their TV sets, mobile phones. மனிதர்கள் பக்கத்துல உடம்பு உரசி இருக்கும், ஆனா அவங்களை நிமிர்ந்து பார்க்க விரும்பாத ஒரு காலமாக இருக்கிறது. இப்ப எல்லாமே ஏன்னு சொன்னாங்களே மேடம், அது சீனாக்காரன் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டானாமே, அது என்னது டீப், அதை கண்டுபிடிச்சா அமெரிக்கா அலறுது. ஏற்கனவே ட்ரம்ப் வந்தோடனே பாதி பேர் அலறி கிடக்காங்க. அவர் அங்க சும்மா தெரியவங்க கையில எல்லாம் விலங்கு போட்டு ஏற்றி விட்டுறாரு. உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு எவனும் கண்டுபிடிக்க மாட்டான். அமெரிக்கன்ஸ் பயங்கர அறிவாளிகள். அவன் பாட்டு போயிட்டு இருந்தவங்க பிடிச்சி கையில விலங்கு கையிலையும் காலையும் மாட்டி பாத்ரூம் போடான்றான். எப்படி போறான், கொடுமை பண்றாங்க. மனிதம் என்பது அருகி போன காலம். சார் அவங்க அனுப்புறது தப்பே கிடையாது. they have no right to stay there. அவன் வந்து லெஜிட்டிமேட்டா வரல, அவனை நீ அனுப்பு. அனுப்புற இல்லையா, அவனுக்கு எதுக்கே விலங்கு போடுற? கேட்க நாடி இல்லை பாத்தீங்களா? யாராவது ஒருத்தர் கேட்க முடியுதா? நம்மளே கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம அரசாங்கங்கள் கேட்க மாட்டேங்குது. என்ன சொல்றாங்க, அவன் அனுப்புனது சரிதான்னு தான் சொல்றாங்க. மெக்சிகன்ஸ் பாவம். நாங்க இப்ப சமீபத்துல மேடமும் நானும் அந்த பக்கம் போயிருந்தோம். மெக்சிகன் அந்த சாண்டியாகோல இருந்து அந்த இதை பார்த்தோம். அந்த ஒரு பெரிய ஃபென்ஸ் போட்டிருக்கான், அதை பார்த்தோம். அந்த வால் பக்கத்துல போய் சுத்தி வந்தோம் நாங்க போன வாரம். அதனால அதை பார்க்கும்போது அந்த மக்கள் ஏதோ தேடி வர்றாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற பஞ்சாபிஸ் போறான், குஜராத்திஸ் போறான், குடும்பமா போறான். 4 வயசு பிள்ளைய கூட திருப்பி அனுப்பி பரிதாபம் பண்ணி. நீங்க ஒரு விஷயம் பாத்துறீங்கன்னா, சமீபத்துல ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு ஒரு சர்ச்சில் அவர் போய் உட்கார்ந்து இருந்தார். அப்போ ஒரு லேடி பிஷப் பேசினாங்க. அதை நீங்க எல்லாம் யூடியூப்ல பாத்துருப்பீங்க. இந்த நேம் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி நீ அவங்கள மன்னிச்சிடலாம், அவங்க எல்லாரும் இங்க வேலை செய்யற சாதாரண மக்கள், அவங்கதான் இங்க மாடுகள்ல இருந்து பால் கறக்குறாங்க, பேக்கிங் பண்றாங்க, கூட்டுறாங்க, சுத்தம் பண்றாங்க, சானிட்டரி ஒர்க் பண்றாங்க, அவங்களை நீ கஷ்டப்படுத்தாத, அந்த பிள்ளைகள்லாம் அலறுதுன்னு ஒரு சர்ச்சில் உட்கார்ந்து ஒரு லேடி பேசுறாங்க. அந்த நெஞ்சுரம் மனிதர்களுக்கு வரணும். அதான் தைரியம். நீ பிரசிடென்டா ஏரியா, இந்த இடத்துல நான் தான், நான் சொல்றதை கேளுன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் எழுந்து போயிட்டார், அது வேற விஷயம். எழுந்து போயிட்டார். அது மட்டும் இல்ல, இந்த அம்மாவை மன்னிப்பு கேட்க வச்சார், அது வேற. அதாவது பவர் அது. ஆனா எது நேர்மையோ அதை சொல்லுகிற ஆளுமை யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் மனிதம் இருக்கிற ஒரு மனிதர். அதுதான் உண்மை. நீங்க எந்த பதவியில வேணாலும் இருங்க, உங்களுக்கு உயர்வு வரலாம், தாழ்வு வரலாம். வெற்றிகள் மட்டுமே வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட குகேஷ் புரகானத்தோட தோத்து போனார் இப்போ டாடா ஸ்டீல் இதுல. அது தோத்த உடனே குகேஷ் தலையை இப்படி சாட்சி உட்கார்ந்து அந்த போட்டோ பாத்தீங்க இல்லையா? போன வாரம் வரைக்கும் அவருக்கு அவ்வளவு பேர் கொண்டாடினாங்க. இந்த ஆண்டு 24ல மிக அதிகம் ஸ்போர்ட்ஸ்ல சம்பாதிச்சது குகேஷ் தான். ஏன்னா அவருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர் தமிழர்னு சொல்லி ரூபா கொடுத்தாங்க. ஆந்திராக்காரன் அவர் எந்தூர்காரன்னு கொடுத்தான். எவருக்கு என்ன ஒரே ஆளுக்கு ஜெயிச்ச உடனே எல்லாரும் சொந்தம் கொண்டாடுறாங்க, தோத்து வர்றவன ஒரு பேரு சொந்தம் கொண்டாடுறது. இதுதான் உலகம் இல்லையா? இந்த உலகத்துல நம்முடைய நோக்கம் முன்னேறுவது, ஜெயிப்பது. கூடவே மேடம் ரொம்ப நல்லா சொன்னாங்க,
ஜெயிச்சுட்டு வரும்போது உன்னை பார்க்க ஆள் இருக்கும், தோத்துட்டு வரும்போது ஆள் வேண்டி இருக்கு, அதுக்காக உங்க குடும்பத்தை கவனிங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப அருமையான பாயிண்ட். அது ரொம்ப நல்ல செய்தி அது. ஏன்னா எப்படினாலும் ஒரு ஸ்டேஜ்ல ரிட்டையர்மெண்ட் இருக்கு. எப்படினாலும் அவர் சொன்னார்ல, ஓயாம உட்காந்து அந்த அம்மா முகத்தை என்ன பார்க்க போறேன்னு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு வேற வழியே கிடையாது. அங்கதான் உட்காரணும், அவங்களதான் பார்க்கணும். அப்புறம் ஆபீஸ்னு ஒண்ணு கிடையாது, எங்கேயும் கூப்பிட மாட்டான். ஒருவேளை உங்களை மாதிரி சில பேர் கன்சல்டண்டா போலாம், எங்களை மாதிரி ஆளுகளை கரெக்டா அந்த நாள்ல வெளியே கொண்டு வந்து அழகா வீட்டுல வந்து விட்டுட்டு அன்னைக்கு மட்டும் நம்மளை பத்தி நல்லா பேசுவாங்க. இவர் இல்லைன்னா இந்தியாவே நகராது, இவர் நகர்ந்தால் இந்தியா நல்லா நகரும், என்னமோ சொல்லுவான். அதோட அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. அதனால குடும்ப அமைப்பை பத்திரமா பாத்துக்கங்கன்னு அவங்க சொன்னதை நானும் நினைவூட்டி, உண்மையிலேயே நான் நம்பல இந்த சத்தத்துக்கு இடையில நீங்க கேட்பீங்கன்னு. அவனுக்கு இருக்கிற பாட்டெல்லாம் போடுறான், ஜீனத்தம்மன் பாடுனதெல்லாம் போடுறான். நாங்க அந்த காலத்துல இப்படி பாட்ட பாடுறோம், கத்தி வரைக்கும் போடுறான். அவர் வேற ரெடியா இருக்காரு. பக்கத்துலதான் பனையூர் இருக்காமல, இதுதானங்க இருக்கு பக்கத்துல. அதனால அடுத்தது யாருன்னு அவர் வேற ரெடியா இருக்காரு, அதை வேற அவங்க போட்டு. உலகம் மாறிக்கொண்டு இருக்கிறது, எல்லாம் தினசரி என்னென்னவோ மாறிக்கொண்டு இருக்கிறது. இந்த சூழல்ல உங்களை எல்லாம் சந்திக்க வாய்ப்பு கொடுத்த அந்த தம்பிக்கு நன்றி சொல்லி, இவ்வளவு நேரம் நீங்க சாப்பிடாம இருக்கிறதே புண்ணியம். ஏன்னா சுத்தி சாப்பாடு இருக்கு. அதனால பொங்கல் சாப்பிடுறீங்களோ இல்லையோ, இரவு விருந்தை நல்லபடியா சாப்பிடுங்க. இட் வாஸ் நைஸ் டு மீட் யூ ஆல். ரொம்ப மகிழ்ச்சி. இதற்கு ஏற்பாடு செய்து இருந்து கேட்ட உங்க ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, ma'am. I know that always உங்களுடைய ஸ்பீச் வந்தாலே எல்லாருமே, அதாவது பொங்கல் தீபாவளி உங்களுடைய ஸ்பீச் எல்லாமே நாங்கள் நெவர் செலிப்ரேட்டட். ஏன்னா நாங்கள் அதை பார்த்து வளர்ந்தவங்க. ஆல்வேஸ் வி ஆர் ஐ கேன் சே தட் ஒரு அடிமையிலே சொல்லலாம் உங்களோட ஸ்பெஷல் ஸ்பீச். அதுல ஸ்பெஸ்ட் பார்ட் என்னன்னா உங்களோட நகைச்சுவை பிளஸ் சிந்தனை, அதுதான் ஒரு முக்கியமானது. ஸோ யூ ஹாவ் ஆல்வேஸ் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில ஒரு சின்ன நகைச்சுவை, சின்ன மெசேஜ். என்ன நீங்க இவ்வளவு நேரம் பேசினதில்ல, எல்லா இதுலயுமே ஜஸ்ட் யூ ஹாவ் கனெக்டட் ஆல் த டாட்ஸ். With that, really I would like to thank from the bottom of heart. I know that the last 1 month they were in a US trip. Just one day before they landed, they have a lot of jet lag, and for us they made that day. And thank you so much for all your presence and blessings and all the great words.